ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி அபிராஜு. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எத பத்தின வீடியோனா, கிருஷ்ணகிரியில 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெறுதுங்க. ஸோ, அத பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னே ஷூட்டிங் பலூன் கேம் வச்சுருந்தாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா, பால் கொடுத்து எந்த நம்பர்ஸ் வருதோ அதன் அடிப்படையில் வர நம்பர்ஸ்க்கான கிஃப்ட் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு கேமு. அடுத்ததாக கப் ஷாட் வச்சுருந்தாங்க. இந்த மவுண்டைன் மாதிரி இருக்கிற கப்பை நம்ம அடித்து கீழே தள்ளி விட்டுறணும். அதுக்கு கிஃப்ட் டெடி அண்ட் பக்கெட் அந்த மாதிரி கிஃப்ட் வச்சுருந்தாங்க. தேர்டாக பவ் அண்ட் ஆரோ. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ரோஸ் மில்க் ஷாப்பு, பஞ்சு மிட்டாய் ஷாப்பு இந்த மாதிரிலாம் வச்சிட்ருந்தாங்க. அப்படியே ரைட் சைட் பார்த்திங்கன்னா கோலி சோடா கடை, அப்புறம் அப்பளம், காலிஃப்ளவர், பாவு பஜ்ஜி, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இந்த மாதிரியான ஸ்நாக் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா கோபி மஞ்சூரியன் ஷாப்பு. சாப்பிட்றது தான் முக்கியம், இருந்தாலும் பசங்க விளையாட்டு தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேம் மோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யாரா இந்த பைக் ரேஸில் முன்னே போகிறதுன்ற அளவுக்கு பசங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் என் பையன் வந்து கார் ரேஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறிட்டான். காரெல்லாம் பசங்க நல்லா ஓட்டி ஃபன் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் போகிற மாதிரி ஒரு ரைடு செம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. எல்லாம் பயங்கர சவுண்டு போட்டுட்டு ஒரே ஃபன் மோடில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் டைமில் பசங்க விளையாடிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை விளையாடி முடிச்சுட்டு தூரமாக போய் வீடியோ ஷூட் பண்ணேன். பார்க்குறதுக்கு ஒரு கேர்ள் அம்பர்லாவை விரித்து ஆடுற மாதிரியே இருந்தது. இதுக்கு சார்ஜ் வந்து 100 ருபீஸ் பண்ணியிருந்தாங்க. 3 மினிட்ஸ் இதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் கேம் தான். குழந்தைங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த குழந்தைங்கள பார்த்தா நம்மளும் குழந்தையா மாறி இந்த கேமை விளையாடிடலான்னு தோணுச்சு. என் பையன் இதில் ஏறும்போது நான் தான் பைலட்டு அப்படின்ட்டு ஏறிட்டு போனான். ஏறி முடித்து விளையாடிட்டு கீழே இறங்கும்போது காற்று போன பலூன் மாதிரி இறங்கி வந்தான். ஏன்டாப்பா அப்படின்னு கேட்டால், அம்மா தலை ரொம்ப சுற்றிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொன்னான். அடுத்ததாக இந்த குட்டி ரயில் வண்டி ஜிகுபுகு ரயில் வண்டின்னு நல்லா தான் போச்சு. குழந்தைகள் முதல் பெரியவர்களை யார் வேணாலும் இதில் சவாரி செய்யலாம் போல். அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்தது. பார்க்கவும் சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீல் கேம் தாங்க. எப்படி தான் இதை விளையாடுறாங்களோ தெரில. எனக்கெல்லாம் இந்த கேமை பார்த்தாலே தலை சுற்றி கீழே விழுந்துருவேன். பட் என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணா. இந்த ஜெயிண்ட் வீல் கேமை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதில் ப்ளே பண்ணுறவங்களாம் சத்தியமாக என்னை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் தாங்க. விளையாடி முடிச்சோன்னே என் பொண்ணு சொன்னா, அம்மா ஹோல் கிருஷ்ணகிரியே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், சாமி செலவே இல்லாமல் 80 ரூபாயில் கிருஷ்ணகிரியே சுற்றி பார்த்துட்ட. ஸோ என்ஜாய் பண்ணு சாமி அப்படின்னு சொல்லிட்டேங்க. அடுத்த கேமு டான்ஸிங் காருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி காரு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தது. காரு ரோட்டில் போகிறதுக்கு பதிலாக இங்கே டான்ஸ் ஆட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல் அந்த கேமுக்கு. 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. காசுக்கேற்ற வேலை தாங்க. காரில் நல்லா உட்காந்து டான்ஸ் ஆடின மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு கேமு. காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாற் போல் போலீஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கண்காட்சியில். ஸ்பெஷலாக லேடீஸ் போலீஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இந்த ரைடில் யாருமே இல்லைங்க. அது பாட்டுன்னு ஸ்விங் ஆகிட்டு ப்ளே பண்ண விட்டுட்டு இருந்தாங்க. நானும் எவ்வளோ நேரமாக நின்று பார்க்குறேன். ஒரு ஆள் கூட இந்த கேமை வந்து விளையாடினவங்க இல்லை. அப்படி என்ன தான் இதில் ஃபால்ட் இருக்கோ எனக்கும் தெரியலை. கிளாக்கில் முள் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு கிடக்கிற மாதிரி இந்த கேம்லேயும் இந்த முள்ளை ஆடின ஆட்டம் இருக்கே சாமி, பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் யாரும் இந்த கேமில் போகலைங்க, என் ஃபேமிலிலையும் யாரும் போகலைங்க. ஆனால் இதில் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க போல். அவங்க போட்ட சவுண்டு இருக்கே நமக்கே பயமாக இருக்குது. தலைகீழாக உட்காந்து யோகாசனம் பண்ணுவாங்க போல் இந்த கேமில். அப்புறம் இந்த பனை மரத்தை வேற தொட்டுப்பிடுவாங்க போல். பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. அதுலேயும் மேலே நோக்கி தலைகீழாக நிறுத்தி ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிறுத்தினாங்க பாருங்க. அவங்க கத்துன கத்துல அப்பா சாமி ரொம்ப பயமாக இருந்தது இந்த கேம்.
அடுத்ததா மில்கி மவுஸ் ஏர் பலூன் கேம் தாங்க. இதில ஸ்டார்ட்டிங் 2 வயசுலேருந்து 7, 8 வயசு குழந்தைங்க வரைக்கும் நல்லா விளையாடுனாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா குழந்தைங்களும் நல்லா விளையாடுனாங்க. எனக்கு இந்த கேமில அதிகமா கேட்டது அந்த குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் தாங்க. அந்த லேடர் மாரி இருக்கிறது மேலே ஏறி அப்படியே டர்ன் ஆகி கீழே அப்படியே சர்க்கிள் போடுறது தாங்க. வெரி ஃபன் கேம்ங்க. எவ்வளோ கேம்ஸ் இருந்தாலும் குட்டி குழந்தைங்க முகம் மலர்ச்சி நான் பார்த்து ரசித்தது இந்த கேமில தாங்க. அப்புறம் குழந்தைங்கள எல்லாம் எகிறி எகிறி குதிச்சு குதிச்சு சந்தோஷமா விளையாடினாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. குழந்தைங்களோட சந்தோஷத்தை அதிகமாக நான் பார்த்த கேம் இதுதாங்க. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி. ஒரிஜினல் குதிரை மேலே ஏறி போகிற மாதிரி ஜம்ப் பண்ணி குதிரை மூவ் ஆகிட்டு இருந்ததுங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரே ஆட்டம் தாங்க இந்த கேமில். அடுத்ததா இன்னொன்னும் கார் கேம் தாங்க. 9 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க மட்டும் விளையாடுற மாரி கார் கேம் வச்சிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சாமி ஊர சுத்தி பார்க்குறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஸ்கைய சுத்தி பார்க்குறது இப்ப தான் பார்க்குறேன். மேல இந்தாட்டையும், இந்தாட்டையும் மேல வானத்துக்கும், பூமிக்கும் மேல மேல சுத்திட்டு இருக்க மாரி நல்லா சுத்திட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் ரயில் தாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணுனாலும் இந்த டிராகன் ரயில்ல போலாம். நாங்க ஃபேமிலியோட இந்த டிராகன் ரயில்ல ட்ராவல் பண்ணோம். சூப்பரா இருந்தது. ₹80 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு. 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த சர்க்கிளில் சுற்றுற மாதிரி அந்த டிராகன் ரவுண்டு போயிட்டுருந்தது. ஒரே ஃபன் மூடாக தான் இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டே இதில் ஓட்டி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க மற்றவங்கெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்டர் போட் கேமு. இதில் நான் நல்லா ஓட்டுறேனா நீ நல்லா ஓட்டுறியான்னு ஸ்பெஷலாக ரைம்ஸ் பாடிக்கிட்டே குழந்தைங்க இதில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கேம் மோட்லாம் முடிஞ்சது. இப்போ சாப்பிட போயிடலாம். இங்கே பஞ்சு மிட்டாய் கடையில் இந்த அண்ணா பஞ்சு மிட்டாயை எவ்வளோ அழகாக சுருட்டி சுருட்டி சுருள் பண்ணி தராரு பாருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன். சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது அப்பளம் கடைக்கு போயிடலாம். இங்கே பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலை இந்த அண்ணா எவ்வளோ சூப்பராக எடுத்து போட்டு செய்கிறாரு பாருங்க. ஸ்ப்ரிங் ரோலை நான் கிட்ட போய் அண்ணா வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு தான் ஷூட் பண்ணேன். பாருங்கள் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக இருந்தது. நாங்கள் இதில் ஒன்று வாங்கிட்டோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹70. பாருங்கள் ஸ்ப்ரிங் ரோல் எண்ணெயில் கொதிக்குது. அடுத்ததாக அப்பளம் ஒன்று எடுத்து போட்டு அந்த அண்ணா இந்தாட்டையும் போட்டு சுற்றுன்னு சுற்றி அப்பளத்தை எண்ணெயிலேருந்து எடுத்தார். ஒரு பக்கம் கரண்டிலையும் ஒரு பக்கம் கையிலையும் பிடிச்சாரு போல். இவருக்கு எப்படி சூடு தாங்குதோ எனக்கு தெரியல. அப்புறம் ₹80க்கு ஒரு காளான் மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியில் வாங்கி சாப்பிட்டா மட்டும் சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டு வர்றதில்ல. அப்புறம் பஜ்ஜி, காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நம்ம ஷாப்பிங் போயிடலாம். ரப்பரு, அப்புறம் குட்டி குட்டி சாக்லேட்ஸு, ஜீரா சாக்லேட்ஸு, அப்புறம் லைட்டில் வெரைட்டியாக வச்சு இந்த அண்ணா காட்டி விற்றுட்ருந்தாங்க. அடுத்ததாக நம்ம இன்னொரு பிளாஸ்டிக் கடையில் போயிடலாம். இது எந்த பொருள் எடுத்தாலும் ₹30 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ₹20க்கும் பொருள் இருந்தது. உள்ளே நுழையும் போதே ஒரு ட்ரே எடுத்துகிட்டு நுழையணும். நாங்கள் வீட்டுக்கு பவுல் தேவைப்பட்டது. ஸோ அதுதான் ₹20 செக்ஷனில் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இந்த ட்ரே நான் இப்போ எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பீஸு ₹20. இதில் 2 பீசஸ் நான் தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த பவுல்ஸ் எல்லாமே ₹10 இருந்தது விலை. அப்புறம் இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ₹30. ஒரு மரக்கரண்டி எடுத்தால் ₹30. அப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் ₹20க்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கப்பு, இந்த பிளேட்ஸு, இந்த கண்ணாடி, இந்த சீப்பு, அப்புறம் இந்த சில்வர் பொருட்கள் எல்லாமே ₹20. இந்த மணி, இந்த குடம், குட்டி குடம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன பிள்ளையில நம்ம விளையாடின மாதிரி இருந்தது. அடுத்தது இந்த இயர் மாஃபு எல்லாமே இயர் மாஃபெல்லாம் ₹60 போட்டிருந்தாங்க. அடுத்தது சின்ன வயசில் விளையாடின தாயக்கட்டை அந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் பெண்கள் போட வேண்டிய கம்மல், அப்புறம் குழந்தை பிள்ளைங்க போட வேண்டிய இந்த ஏர் கிளிப்பு, பேண்டு, இந்த மாதிரி அசசீரியஸ்லாம் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி இயர் மாப்பு தாங்க நிறைய விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் இந்த தலைக்கு போடுற லைட்டு, அது எல்லாமே ஹேர் பேண்ட் லைட் எல்லாமே நிறைய விற்றுருந்தாங்க. குழந்தைங்க விளையாடின பால், பேட்டு, ட்ரம்ஸு, அப்புறம்
அப்புறம் குட்டி குட்டி கலர் பால்ஸு அந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் நேம் இன் ஒன்னுன்ற மாதிரி அரிசியில் நேம் எழுதுகிற மாதிரி ஸ்பாட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போனாலும் இந்த கண்ணாடி வாட்சை வாங்குறத விடவே மாட்டார். அப்படி இந்த ஷாப்பில் நுழைஞ்சி வாட்சை தான் பார்த்துட்டு இருந்தார். எத்தனை வாட்ச் எடுத்து பார்க்குறாரு. லேடிஸ்க்கெல்லாம் இந்த மேக்கப் அக்சசரிஸ் வாங்குற மாதிரி ஜென்ஸ்க்கெல்லாம் வாட்சு கண்ணாடி பார்த்தா வாங்கணும்னு போல் தோணுது போல். நிறைய வாட்ச் வாங்கி பார்த்து கட்டி பார்த்து வாங்கினார். ஃபைனலாக ஒரு வாட்ச் வாங்கி எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் இந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வாட்ச் எல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளேயும் ஸ்டாக் நிறைய வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. அடுத்ததாக லேடிஸ் போடுற துப்பட்டாக்கள்லாம் நிறைய இருந்தது. இங்கேயும் அதே இயர் மாப்பு தான். அடுத்து 360 லைட் இருந்தது. இதுவும் 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. வேணும்னும் போது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கலர் லைட்டு பிபி இந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது பொட்டுக்குன்னே ஒரு தனி ஷாப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பர்ஸு, செல்ஃபோன் கவரு, கண்ணாடி இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏர் பலூன்ஸு நிறைய இருந்தது. குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸிபிஷனில் நிறைய பொருட்கள் குழந்தைங்களுக்கு இருந்தது. அப்புறம் லேடிஸ்க்கான நிறைய பொருட்கள் இருந்தது. பேண்டு, கிளிப்பு, பொட்டு அந்த மாதிரி நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கான பென்சிலு, பென்னு, கீ செயினு, அப்புறம் விளையாடுற மாதிரி பொருட்கள்லாம் நிறைய இருந்தது. பேபிஸ் விளையாடுற மாதிரி மெடிக்கல் கிட்டு, ஆம்புலன்ஸு, அப்புறம் டிராக்டரு, ஜீப்பு, பைக்கு இந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க ஷாப்பில். குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்கள் வச்சு விற்றுட்ருந்தாங்க. இந்த தடவை ஷாப்பு வந்திருக்க பொருள் எல்லாமே அப்படி தான் இருந்தது. அப்புறம் உண்டியல், பிளாஸ்டிக் டப்பாங்க, ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு பீஸு 20 ருபீஸ் அது போல் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் சொப்பு சாமான் குழந்தைங்க விளையாடுற மாதிரி குட்டி குட்டி சொப்பு சாமான்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் தோட்டக்கலையிலேருந்தெல்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா நம்ம தலைவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.